Hello student, Standard 10, Social Science, Unit 3, World War II, Important Events, Second World War உடைய Important Events பார்க்க போகிறோம். Dunkirk. In May 1940, more than 300,000 British and French soldiers were forced back to the beaches in Dunkirk. Britain would have found it difficult to regroup if so many of her soldiers had been lost at Dunkirk. So, in May 1940, 300,000 British and French soldiers வந்து டன்கிரிக் அப்படின்னு ஃப்ரான்ஸோடைய நார்த் சைடில் இருந்த ஒரு கோஸ்டல் டவுனில் அந்த பீச்சுக்கு பின்வாங்குறாங்க, போர்லேருந்து பின்வாங்குறாங்க. ஏன்னா ஜெர்மனியோட குண்டு மலையில் இவங்கெல்லாம் அங்கே பின்வாங்காமல் இருந்திருந்தாங்கன்னா ஜெர்மனியோட குண்டு மலையில் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க. அப்படி கொல்லப்பட்டிருந்தா இந்த 300,000 சோல்ஜர்ஸை திருப்பி புதுசாக ரீக்ரூப் பண்ணுறது வந்து திருப்பி அவங்கள திரட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? பேட்டில் ஆஃப் பிரிட்டன். By July 1940, it was feared that the Germans were planning to invade Britain. Hitler wanted to force Britain to accept his proposals for peace by a prolonged airborne bombing campaign. By July 1940, பிரிட்டன் மீது ஜெர்மனி படையெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனுக்கே ஒரு பயம் வந்துடுது. ஹிட்லர் பிரிட்டனை தனக்கு அடிப்பணிய வைக்க வேணும் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் ஒரு நீண்ட குண்டு மலையை பொழிகிறாரு. சரிங்களா? பிரிட்டனை வந்து தான் சொல்கிற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அவங்கள ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு மலை, இந்த ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ குண்டு மலையை பொழியணும்னு நினைக்கிறாரு. The German Air Force began to attack specific targets, especially the ports, airfields and industrial installations in September 1940. London was bombed mercilessly, an action known as the Blitz. So, German Air Force வந்து போர்ட்ஸ், ஏர்ஃபீல்டு, இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டலேஷன்ஸ் இது மீதெல்லாம் குண்டு மலையை பொழிகிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. சரிங்களா? இன் செப்டம்பர் 1940 லண்டன் வந்து சிட்டி இல்லையா, அந்த லண்டன் மீதே வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் மர்சிலெஸ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இறக்கமே இல்லாமல் பிளிட்ஸ் என்னப்பட்ட, பிளிட்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, மின்னல் வேக தாக்குதல். இந்த மின்னல் வேக திடீர்னு வந்து எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது, குண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி மின்னல் வேக தாக்குதலை தொடங்குறாங்க. By October 1940, night bombing raids on London and other industrial cities began. The campaign failed because with the aid of a new developed and top secret device, radar, for detecting aircraft while still at a distance. So, in September 1940, செப்டம்பரில் தான் லண்டன் மீது குண்டு மலை பொழிகிறாங்க. அக்டோபர் 1914 லண்டன் அப்புறம் வேறு இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் இருக்கிற சிட்டிஸ் மீதுலலாம் நைட் பாம்பிங் ரைட்ஸு, நைட்லலாம் இந்த பாம்ஸை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது ஃபெயிலியர் ஆகிடுது. இது வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், ரேடார் நியூலி டெவலப்டு டிவைஸை வந்து இவங்க சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. யார்? பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டனில் வந்து ஒரு நியூ டிவைஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. அதை வந்து வெளி உலகத்துக்கே சொல்லாமல் அவங்க சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அந்த டிவைஸ் தான் ரேடார். இது என்ன பண்ணுது, ஏர்க்ராஃப்டை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது ஏர்க்ராஃப்ட் வந்தாலே இது கண்டுபிடிச்சிடுது. சரிங்களா? ஃபார் டிடெக்டிங் ஏர்க்ராஃப்ட் while still at a distance, the fighters planes of the Royal Air Force, Spitfires and Hurricanes were able to inflict severe losses on the German bombers. ஸோ கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே கண்டுபிடிச்சிருது. அப்போ ஜெர்மனோடைய அந்த பாம்பு போடுற பிளைட்ஸ்லாம் கொஞ்சம் தூரத்தில் வரும்போது இந்த ராயல் ஏர்ஃபோர்ஸில் உள்ள ஸ்பிளிட்ஃபயர்ஸ் அண்ட் ஹரிகேன்ஸ் இந்த ஃப்ளைட்ஸ் வந்து என்ன பண்ணுது, இது ராயல் ஏர்ஃபோர்ஸ்ன்றது பிரிட்டிஷோடைய ஏர்ஃபோர்ஸ், அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற இந்த ஃப்ளைட்ஸ் வந்து அவங்கள தாக்கி அந்த ஃப்ளைட்ஸை வந்து வெடிக்க வச்சிருது.
the Germans dropped their plans to invade Britain because of the failure of the air bat. இப்போ என்ன பண்ணிடுறாங்க ஜெர்மன்ஸ் வந்து இந்த ஸ்பிளிட்ஸ் அப்படின்ற குண்டு மின்னல் வேக தாக்குதலை வந்து நிறுத்திடுறாங்க. அவங்க தெரிஞ்சிருது பிரிட்டனை வந்து நம்ம இனி அடிப்பணிய வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. Lend-Lease 1941 and 1945 to 1945. President Roosevelt realized that the United States had to change its policy of isolation, but could not intervene directly in the war in Europe because it was not politically feasible. So, இந்த லெண்ட்-லீஸ் அப்படின்றப்போ கடன் குத்தகையா அப்புறம் திருப்பி வாங்கிக்கிறது அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு லீஸ்க்கு கொடுப்போன்னு சொல்லுவாங்களே வீடு கொடுத்து வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த பிரசிடெண்ட் யூஎஸ் பிரசிடெண்ட் ரூஸ்வெல்ட் என்ன பண்ணுறாரு ஐசோலேஷன் தனியாக இருக்கிறத எந்த இதோடையுமே கலந்துக்காமல் தனியாக இருக்கிற அந்த பாலிசியை வந்து மாற்றிட்டு என்ன பண்ணுறாரு யூரோப்புடைய வாரில் டைரக்டாக தலையிடுவது நாட் பாசிபிள் அப்படின்னு நினச்சிட்டு மார்ச் 1941 என்ன பண்ணுறாரு லெண்ட்-லீஸ் என்ற ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் ஸோ ஹி ஸ்டார்டட் எ ப்ரோக்ராம் ஆஃப் லெண்ட்-லீஸ் இன் மார்ச் 1941. சரி தனியாக இருக்க வேண்டாம் நம்ம அட்லீஸ்ட் பிரிட்டனுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும் அதில் வெளியில் இருந்தாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது எதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ம்ஸ் ஃபுட் military equipments and other supplies were sent to Britain disguised as a loan which would be returned after use. So arms food military equipments இது எல்லாத்தையுமே சப்ளை பண்ணுறாரு. அப்புறம் வந்து திருப்பி வாங்கிக்கலாம் அதுக்கான செலவோ மணியாவோ ஏதோ இருக்கிறத திரும்பி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். This augmented the resources of Britain to a great extent. Between 1941 and 1945, the total aid under Lend-Lease amounted to $46.5 billion. ஸோ இந்த மாதிரி இவர் நிறைய கொடுக்குறனால பிரிட்டனுக்கு வந்து ஒரு செழிப்பாக இருக்குது. இப்போது என்ன சொல்கிறது போர் முனையில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஃபுட் கிடைக்கணும்னா அவங்களுடைய ஃபுட் பார்க்காம இந்த யூஎஸோடைய ஃபுட்டெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது அவங்களுக்கு தாராளமாக அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எக்யூப்மெண்ட்ஸு எங்கேயுமே வந்து பற்றாக்குறையே இல்லாமல் அவங்களுக்கு டக்குன்னு எல்லாமே கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்த அந்த லெண்ட் வந்து $46.5 பில்லியன் மில்லியன் இல்லை பில்லியன் டாலர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது வந்து இவ்வளோ லெண்ட்-லீஸ் சைன் பண்ணுற ரூஸ்வெல்ட் சைன் பண்ணுற இந்த பிக்சர்ஸு யூஎஸ் வந்து அலைஸோட கை கோத்துக்கிட்ட பிக்சர்ஸு இந்த டேங்க்ஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணதெல்லாம் தான் நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா 1941 to 42. ஸோ ரஷ்யாவில் என்ன நடக்குது இன் ஜூன் 1941 த ஜெர்மன் ஆர்மி இன்வேடட் ரஷ்யா. இவங்களை கைப்பற்ற போகிறாங்க. The long-term objectives of this move were to seize prime land of settling Germans to destroy the communist regime and also exploit Russia's natural resource, especially oil. 1941 ஜெர்மன் ஆர்மி ரஷ்யா மீது படையெடுக்குது. ரஷ்யாவை வின் பண்ணணும் அங்கேயே வின் பண்ணி அங்கே ஜெர்மனோட செட்டில்மெண்ட்டை உருவாக்கணும் அப்புறம் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை அழிக்கணும் அதனுடைய ரஷ்யாவுடைய எண்ணெய் வளங்களை அதனுடைய ஆயில் எல்லாம் கிடைக்குது இல்லையா அந்த இடத்தெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய இந்த படையெடுப்புடைய முக்கிய நோக்கம். சரிங்களா? The German strategy of lightning strikes was initially successful and the army penetrated 1,000 miles into Russian territory very soon. இந்த ஜெர்மனுடைய ஸ்ட்ராட்டஜியே தெரியும் இல்லையா லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் மின்னல் வேக தாக்குதல் இந்த யூஸ் பண்ணி அங்கேயும் ரஷ்யாவிலையும் தான் இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லும் போதே பின்னாடி ஏதோ அது ஃபெயிலியர் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அதுலேயே ரஷ்யாவுக்குள்ளேயே 1000 மைல்ஸ் அப்படியே கைப்பற்றிட்டு உள்ளே போயிட்டாங்க த ஜெர்மன்ஸ் ஆர்மி. தென் மார்ச்ட் ஆன் மாஸ்கோ. மாஸ்கோன்றது ரஷ்யாவுடைய கேபிட்டல் அது வரைக்குமே போயிட்டாங்க. But ultimately, the resistance by the Soviet army and the fierce Russian winter defeated the German army.
ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த சோவியத் ஆர்மியோடைய எதிர்த்து நிற்கிற வல்லமை, எப்படியும் நம்ம வின் பண்ணி தான் ஆகணும், டூ ஆர் டை அப்படின்ற பாலிசியில் ஜெர்மன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக செமையாக சண்டை போடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரஷ்யாவுடைய கடுமையான குளிர், வின்டர், அதுவும் வந்து ஜெர்மன்ஸால் தாக்குப்பிடிக்க முடியல. அதனால் ஜெர்மனி தான் இந்த ரஷ்யாவோட தாக்குதலில் தோற்று போகிறாங்க. ஸோ இந்த ரஷ்யாக்குள்ள ஜெர்மன்ஸ் எவ்வளோ தூரம் போனாங்க, எவ்வளோ தூரம் வந்து அவங்க கைக்குள்ளே எடுத்தாங்க, ஒரு 1000 மைல்ஸ் உள்ளே போனாங்க அப்படின்றது, மாஸ்கோ எவ்வளோ கிட்ட இருக்குது அப்படின்றதும் இந்த மேப்பில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தோம். அப்புறம் இந்த டன்கிரிக் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மூவியே இருக்குது, பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த இதை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இந்த வாரெல்லாம் கொண்டு வர மாதிரி இருக்குது. அந்த ஸ்பிளின் மின்னல் வேக பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்ஸை பற்றியெல்லாம் அதில் நல்லா கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.